அது ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள ஒரு நரியும், ஒரு கழுதையும் நண்பர்களா இருந்தாங்க. என்னதான் நரி கழுதைக்கு நல்ல நண்பனா இருந்தாலும், அதோட தந்திர புத்தி மட்டும் குறையவே இல்ல. ஒரு நாள் கழுதையும் நரியும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில ஒரு பெரிய சிங்கம் இருக்கிறத பார்த்தாங்க. உடனே இந்த நரிக்கு இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்னு தோணுச்சு. உடனே பவ்யமா அந்த சிங்கத்துக்கிட்ட போய், "சிங்கராஜா, நீங்க என்ன அடிச்சு கொல்லலன்னா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன்" அப்படின்னு சொல்லுச்சு. சிங்கமும் "சரி சொல்லு" அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த நரியும், "அதோ பாருங்க, என் கூட ஒரு கழுதை இருக்கே, அந்த கழுதைய நான் ஏதாவது ஒரு குழிக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். கழுதை குழிக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க அந்த கழுதைய அடிச்சு சாப்பிட்டுருங்க. ஆனா என்ன மட்டும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க" அப்படின்னு சொல்லுச்சு அந்த நரி. சிங்கமும் "சரி, அந்த கழுதைய நீ குழிக்கு கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த நரியும் கழுதைகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு பெரிய குழி பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. குழி பக்கத்துல போன உடனேயே கழுதைகிட்ட, "நண்பா, இங்க பாத்தியா பெரிய குழி இருக்கு. அங்க எதிர்த்தாப்புல சிங்கம் இருக்கு. நம்ம அந்த சிங்கத்து கண்ணுல மாட்டுனோம்னா நம்மள அடிச்சு கொன்னுடும். நீ என்ன பண்ணு, இந்த குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. நான் அந்த சிங்கம் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை இந்த குழிக்குள்ள இருந்து கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லுச்சு. கழுதையும் நரியோட பேச்ச ரொம்ப நம்புச்சு. அதனால கழுதை குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. குழியோ ரொம்ப ஆழமா இருந்துச்சு. கழுதையால அவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறி வர முடியாது. இந்த நேரத்துல நரி சிங்கத்துக்கிட்ட போய், "சிங்கராஜா, அதோ பாருங்க ஒரு பெரிய குழி இருக்கே. அந்த குழிக்குள்ள தான் நான் கழுதைய வச்சிருக்கேன். நீங்க வந்து அந்த கழுதைய அடிச்சு சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லுச்சு. இந்த நேரம்னு பார்த்து சிங்கராஜாவுக்கு இன்னொரு யோசனை. கழுதை தான் குழிக்குள்ள இருக்கே. இப்போதைக்கு அது எப்படியும் வெளியில வராது. அந்த கழுதைய நம்ம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அதுக்குள்ள நம்ம இந்த நரிய அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, அந்த நரிய அடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு கழுதை. அப்பதான் கழுதை நரி நம்மள ஏமாத்திடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. சிங்கம் நரிய அடிச்சிட்டு இருந்த வேளையில கழுதை எப்படியோ தட்டு தடுமாறி மேல வந்துடுச்சு. மேல வந்த கழுதை சிங்கத்தோட கண்ணுல படாம தப்பி ஓட்டம் பிடிச்சிடுச்சு. அவ்வளவுதாங்க கதை. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தரை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணோம் அப்படின்னா முதல்ல ஏமாறுறது நம்மளா தான் இருக்கும்.